தேசமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்குள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். Assistant, Additional Deputy Commissioners, Assistant Commissioners, Inspectors, நமக்கெல்லாம் உதவி செய்ய வந்த ஸ்பான்சர்ஸ், இந்த நிகழ்ச்சியுடைய ஸ்பான்சர்ஸ், பல்வேறு இடத்திலிருந்து வந்த கிரிக்கெட் அணிகள், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் இங்கே வந்து இருக்கும் ஊர்காவல் படையில் சேர்ந்த நண்பர்கள் எல்லோருக்கும், அப்புறம் நம்ம கமாண்டன்ட்டு, ஹோம் கார்ட்ஸ் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த கிரிக்கெட் போட்டியானது 2ஆம் வருடம் நாம் ஆவடியில் நடத்தி வருகிறோம். இது செகண்ட் இயர். கடந்த ஆண்டும் இதே மாதிரி கிரிக்கெட் போட்டி நடத்தினோம். அந்த போட்டி ரொம்ப பெரிய வெற்றிகரமாக நடந்தது, ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அந்த போட்டியிலே பல்வேறு அணிகள் கலந்து நல்ல முறையில் இந்த போட்டி நடத்தினோம். அதைத் தொடர்ந்து இந்த வருஷம் இந்த போட்டி நடத்துகிறோம். இந்த போட்டி ஏதோ ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்தணும் என்ற நோக்கத்தில் இல்லை. இந்த போட்டி நடத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு ஆழ்ந்த நோக்கம் இருக்கிறது. அதாவது போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளும் அதற்கு எதிரான விழிப்புணர்வும் மக்களிடம்
குறிப்பாக இளைஞரிடம் கொண்டு சேர்க்க தான் இந்த நோக்கம். தி objective is to spread the awareness about drug abuse. ஏன் நம்ம கிரிக்கெட்டை தேர்ந்தெடுத்திருக்கோம் என்று கேட்டால், கிரிக்கெட் வந்து ஒரு பிரபலமான ஒரு விளையாட்டு. நம்ம நாட்டில் நிறைய பேர் கிரிக்கெட் இங்கே விளையாடுறாங்க, ரொம்ப ஆர்வத்தோட விளையாடுறாங்க. ஆகவே இந்த போட்டி மூலமாக இந்த மெசேஜை, இந்த தகவலை வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு போக முயற்சி செய்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த டூர்னமெண்ட்டில் 64 அணிகள், பொதுமக்களுடைய அணிகள், அதாவது காமன் பப்ளிக்லேருந்து வரக்கூடிய டீம்ஸு மற்றும் அரசு துறைகளை சேர்ந்த கிட்டத்தட்ட 16 அணிகள், 16 டீம்ஸ். இப்போ டோட்டல் வந்து 80 அணிகள், 80 டீம்ஸ் இந்த போட்டியில் கலந்து கொள்கிறாங்க. அப்போ 80 டீம்னா எத்தனை பேர் கணக்காக்குங்க? ஒரு டீமுக்கு 15 பேர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1200 பேர் இந்த டூர்னமெண்ட்டில் கலந்து கொள்கிறாங்க. அந்த 1200 பேர்கள் வந்து இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரான அந்த மெசேஜை கொண்டு போய் சேர்த்தாலே பெரிய விஷயம். நீங்களும் போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் போய் சொல்லணும் போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது சொல்லணும். எதற்கு இது சொல்கிறோம் என்றால், இன்றைக்கு போதைப் பொருட்கள் ஒரு சவாலாக இருக்கிறது. நம்ம மாநிலம் மற்றும் இல்லை, நாடு முழுக்கும் வந்து இந்த பிரச்சனை ஒன்று இருக்கிறது. இதை சமாளிக்க, இதை எதிர்கொள்ள அரசு, மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும், இந்த அரசுகள் வந்து பல நடவடிக்கைகள் எடுத்து வராங்க. நம்ம மாநிலத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு துரிதமான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம். ஒரு தரப்பில் காவல்துறை கடுமையாக இந்த போதைப் பொருட்கள் விற்கக்கூடிய நபர்கள், குற்றவாளிகள், அவங்களை கைது செய்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்கிறோம். கடந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவடி கமிஷனரேட்லே வந்து கிட்டத்தட்ட 1000 கேஜி கஞ்சா பிடிச்சிருக்கிறோம். 1000 கேஜி. அதே போல கிட்டத்தட்ட 700 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த போதைப் பொருட்கள் விற்கக்கூடிய நபர்கள் 700 பேரை கைது செய்திருக்கிறோம். அதில் 40 பேரை வந்து கூண்டர் தடுப்பு சட்டத்தில் போட்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அறிஞ்சிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ தீவிரமாக காவல்துறை இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த எவ்வளோ தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம். ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு மகிழ்ச்சி இருக்காது. எல்லாரும் வந்து ஒரு சோகத்தில் போகக்கூடிய நிலைமை இருக்கும். ஆகவே இளைஞர்கள் வந்து நீங்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் மற்றும் இல்லை, உங்கள் நண்பர்கள், கூட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் போய் சொல்லணும். கிட்டத்தட்ட 200 பேரை கைது செய்திருக்கோம். அதே போல் இந்த பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள் 150 கடைகளை சீல் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம தீவிரமாக நடவடிக்கை எடுக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த போட்டியை நாம் நடத்தி வருகிறோம். இந்த போட்டியில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு நல்ல முறையில் இதை நடத்தி இதில் பெஸ்ட் டீம், மே த பெஸ்ட் டீம் வின். இந்த என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர்ஸு அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ண உடனேயே இந்த ஒரு நல்ல காரியத்துக்கு அவங்க முன் வந்து நமக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லோருக்கும் நாம்
என்னுடைய நன்றியை தெரிவித்து அதுக்கு ஒரு பலத்த கரகோஷமாக நீங்கள் கொஞ்சம் நல்ல கைதட்டலை கொடுக்கலாம். ஊக்குவிக்கணும். மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களுக்கு முன் வந்து அரசு துறைகளுக்கு உதவியாக இருக்கணும் என்று நான் வேண்டுகொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்ம ஆர்ம்ட் ரிசர்வ் டிசி, ஹெட் குவார்ட்டர்ஸ் டிசி, அதே மாதிரி ஐஎஸ், மிச்சம் அதிகாரிகள், எஸ்டேட் வெல்ஃபேர், பிஆர்ஓ எல்லாரும் வந்து சேர்ந்து நல்ல முறையில் இவ்வளோ டீம்ஸை வந்து மொபிலைஸ் பண்ணி கொண்டு வரதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த வகையில் இத்தனை பேரை இங்கே கொண்டு வந்ததும் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல முயற்சியும் ஒரு சாதனையும். இந்த போட்டி நல்ல முறையில் வெற்றி பெற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விழாவை துவக்கி வைத்து நமது உயர் திரு காவல் ஆணையாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி மற்றும் இன்றைய நிகழ்வில் பங்கேற்ற உயர் திரு கூடுதல் காவல் ஆணையாளர் மற்றும் அனைத்து அதிகாரிகள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்போட்டியில் மிகவும் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ள 80 அணியின் விளையாட்டு வீரர்களுக்கும் நன்றி. இப்போட்டி சிறப்பாக நடைபெற முக்கிய காரணமாக இருக்கும் நம்முடைய ஸ்பான்சர்ஸ் மற்றும் ஆர்கனைசர்ஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போட்டிகள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் இளைஞர்கள். அப்படிப்பட்ட நம் இளைஞர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள். இது அவர்களது உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் தீங்கு விளைவித்து மேலும் குடும்பத்திலும் தீவிரமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. எந்த ஒரு நபரும் போதைப் பொருளுக்கும் அடிமையாகாமல் அதனுடைய ஆபத்து மற்றும் விளைவுகளை அறிந்து மற்றவர்களுக்கும் போதைப்பொருள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதே இந்த விளையாட்டுப் போட்டியின் மைய கருத்து. ஆக மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் மனமார்ந்த என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.